இளராணி. அத்தியாயம் 39. 4 நாட்களுக்கு பிறகு ஒரு முன்னிரவு வேளையில் வேங்கை வன குருகுலத்திற்குள் வந்து சேர்ந்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் மெய்க்காவலன் இளங்கோவும் பிரமித்து நின்றனர். முன்பு அவர்கள் அந்த குருகுல வளாகத்திற்குள் வந்தபோது இருந்த தோற்றத்திற்கும் இன்றைய தோற்றத்திற்கும் இருந்த மலைக்கும் மடுவுக்குமான பெருத்த மாறுதல்களை கண்டு மலைத்து நின்றனர் அந்த இரு இளைய வீரர்களும். காஞ்சியிலிருந்து துரித கதியில் புறவிகளை செலுத்தியும் வழிநெடுக அதிகம் இளைப்பாராமலும் ஒவ்வொரு இரவிலும் சில நாழிகைகளே உறங்கி அரை வயிறே உண்டு அவசரமாக பயணித்து வந்த இருவரும் அங்கு கண்ட எழிற்கோலங்களில் கருத்தை செலுத்தி புறவிகளை விட்டு இறங்காமலே புது உலகை கண்டது போல பூரித்தும் உலகாங்கிதம் அடைந்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர். தங்கள் கனவும் சோழ சக்கரவர்த்திகளின் கனவும் பலிக்கும் நாட்கள் வெகுவாக நெருங்கிவிட்டன இளவரசே என்றான் இளங்கோ. வியப்பாக இல்லையா இளங்கோ என்றான் இளவரசன் பயண சோர்வெல்லாம் பறந்து போக. சுற்றிலும் கம்பங்களில் காட்டப்பட்டு பகல் போல ஒளிர்ந்த வந்த வெளிச்சம்பட்டு பிரகாசித்த முகத்தோடு. ஆம் இளவரசே, வியப்பும் விந்தையுமாகத்தான் உள்ளது. ஆனால் இது தங்களின் சிந்தையிலிருந்து வெடித்து வந்த தீ அல்லவா? இப்போதுதான் அதன் ஜுவாலையின் ஒரு பகுதி பிரகாசிக்க தொடங்கியிருக்கிறது. அது இனி சுட்டெரிக்க போகும் பகை காட்டைத்தான் இனி நாம் காண வேண்டும் என்ற இளங்கோவின் குரலில் ஒருவித பெருமிதம் வெளிப்பட்டது. குருகுலத்தின் முகப்பை கடந்து சில கஜ தொலைவிலேயே புறவிகளை நிறுத்தி அவர்கள் உரையாடிய போதே வேங்கை வன மல்லருக்கு அவர்களின் வருகை தெரிவிக்கப்பட்டு அவர் விரைந்து வந்தார். வாருங்கள் இளவரசே, வா மகனே இளங்கோ என்ற குருநாதரின் குரலை கேட்டதும் சற்றே கனவு கலைந்த இளவரசனும் இளங்கோவும் சட்டென்று புறவிகளிலிருந்து குதித்து இறங்கி வணங்கினர். பயணமெல்லாம் நலமாக அமைந்ததல்லவா இளவரசி? ஏன் இங்கேயே நின்றுவிட்டீர்கள் என்றார் குருநாதர். நலமாகவும் நாம் நினைத்ததை விட சிறப்பாகவும் அமைந்தது குருநாதரே. ஆனால் அவற்றையெல்லாம் மிஞ்சிவிட்டன தங்களின் முயற்சிகள் என்றான் இளவரசன் குருநாதரை பெருமை பொங்க பார்த்து. அதே நிமிடத்தில் அவர்கள் நின்றிருந்த இடத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்து வந்த சோழர் படையின் உப தலைவன் கருணாகர தொண்டைமான், வாருங்கள் இளவரசே என்றான் தலை தாழ்த்தி. அந்த நேரத்திலும் அவன் பயிற்சி களத்திலிருந்து வந்திருக்கிறான் என்பதை அவனின் வரிந்து கட்டிய வட்டுடையும் புழுதி படிந்து காணப்பட்ட பரந்த மார்பும் வியர்வை வழிந்த கோலத்திலிருந்தும் புரிந்து கொண்ட வேங்கி இளவரசனின் இதயம் இணையற்ற புலகாங்கிதத்தை உணர்ந்து கும்மலமிட தலையசைத்தவன், இரவிலும் கடமைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா படைத்தலைவரே என்றான் சொற்களிலும் மகிழ்வை காட்டி. ஆம் இளவரசே, பகுதி பகுதியாக பல்வேறு நாழிகைகளாக காலம் நிர்ணயிக்கப்பட்டு பிரிவு பிரிவாக வீரர்களுக்கு பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. தங்களின் சோழ சாம்ராஜ்ய பயணம் என்ற வினாவையும் விடுத்தான் உபத்தலைவன். படைத்தலைவன் கூறிய செய்தியை செவிமடுத்த இளவரசன் இரும்பு எய்தினான். புதியதோர் உற்சாகம் தொற்றிக் கொண்டது அவனை. அந்த கணமே எல்லா பயிற்சி களங்களுக்கும் சென்று பார்வையிட துடித்தது அவன் இதயம். ஆவலை அடக்கி கொண்டு, பயணமெல்லாம் சிறப்பாக அமைந்தது படைத்தலைவரே. நாகையிலிருந்து சோழ தலைநகர் சென்ற போது தங்களின் ஊர் வழியாகத்தான் சென்றோம். தங்களையும் அப்போது நினைத்து கொண்டோம் என்றான் இளவரசன். அப்படியா இளவரசே, வண்டை நகர் வழியாகவா சென்றீர்கள் என்ற உபத்தலைவரின் விழிகளில் ஆவலும் மகிழ்வும் மின்னின. ஆம் படைத்தலைவரே, ஆரூரிலிருந்து பயணப்பட்ட நாங்கள் அழகான பொன்மாலை நேரத்தில் தாங்கள் பிறந்த மண்ணை கடந்தோம். பசுமை வளம் கொழிக்கும் உங்கள் ஊரை கண்டு ரசித்தவாறே சென்றோம் என்றான். பிறந்த ஊரை பற்றிய உரையாடல் வந்ததும் படைத்தலைவனின் இதயம் மானசீகமாக புறவி ஏறி பறந்தது தான் பிறந்த பொன்னாட்டை நோக்கி. பிறந்த ஊரிலிருந்து சோழ தலைநகரிலும் வடதிசை படைப்பிரிவு தண்டு இறங்கியிருக்கும் காஞ்சி மாநகரிலும் பல ஆண்டுகளாக வாழ்ந்தும் தற்போது வேங்கி இளவரசனின் சேவைக்காக தண்டநாயகரின் ஆணைக்கு இணங்கவும் சுறுசுறுவென்ற அவனின் இயற்கை குணத்திற்கு இணங்க கிளர்ந்த ஆர்வ மிகுதியாலும் வேங்கை வன குருகுலத்திற்கு வந்து படை வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் இதய ஈடுபாட்டோடு தீவிரமாக செயல்படும் நடப்பு நாட்களில் திடுமென செவிகளில் பாய்ந்த சொந்த மண்ணின் நினைவு இதயத்தை ஆக்கிரமிக்க சில நிமிடங்கள் மெய்மறந்து நின்றுவிட்டான் சோழர் படை உபத்தலைவன். அவனது மனநிலையை புரிந்து கொண்டும் இடைப்புகுந்து வேறு எதுவும் பேசாமலும் நின்றிருந்த குருநாதர் லேசாக கனைத்தார். குருநாதரின் செருமல் ஒலியை செவிமடுத்த உபத்தலைவன் கனவு கலைந்து இக உலகுக்கு வந்தான். சரி, வாருங்கள் போவோம் என்ற இளவரசன் பெரிய கொட்டாரத்தை நோக்கி நடந்தான். அவனைத் தொடர்ந்து குருநாதரும் உபத்தலைவனும் இளங்கோவும் நடக்க இரு புறவிகளும் அவர்களை பின்பற்றின. கொட்டாரத்தை நோக்கி நடந்த போதே இளவரசனின் விழிகளும் இளங்கோவின் விழிகளும் அந்த குருகுலத்தின் நானா திசையெங்கும் சுழன்று பார்வையிட்டன.
பார்வையிட பார்வையிட பரவசப்பட்டு பிரமித்தன. அவர்களின் மனங்கள் அதிசயப்பட்டன. அத்தனை பெரும் மாறுதல்கள் குருகுல வளாகத்திற்குள் நிகழ்ந்திருந்தன. குருகுலத்தின் உட்புறங்களில் முன்பு அமைந்திருந்த சிறு சிறு குடில்களும் புறவைகளின் லாயங்களும் இப்போது பழைய இடங்களில் காணப்படவில்லை. குருகுலத்தின் முன்புற வேலியையும் முகப்பு வாயிலையும் தவிர மற்ற 3 பக்க வேலிகளும் முன்பு இருந்த இடங்களிலிருந்து அந்தந்த திசைகளில் பின்னோக்கி நகர்ந்து காணப்பட்டன. பழைய பெரிய பரப்பிலான குருகுல பெருவெளி மேலும் பரப்பளவில் பிரம்மாண்டமாக விரிவடைந்திருந்தது. புதிய சில கொட்டாரங்களும் வடதிசையில் 100 யானைகள் கட்டப்படுவதற்கான இரும்பு முளைகளுடன் கூடிய பகுதியும், மேலை திசையில் மிகப்பெரிய புறவிகளின் லாயங்களும் புதிய தானிய கிடங்கும், தென் திசையில் பொதி வண்டிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டும் வண்டி காளைகளுக்கான கவனைகளுடன் கூடிய தனி கொட்டில்களும், காளைகளுக்கான வைக்கோல் போர்களும், குருகுலத்தின் பசுக்களுக்கான பக்க அடைப்புகளுடன் கூடிய கொட்டில்களும் தென்பட்டன. முன்பு இருந்த கொல்லர் உலைகள் தென்மேற்கு மூலைக்கு மாற்றப்பட்டு அந்த முன்னிரவு வேளையிலும் இரும்பை காய்ச்சி சம்மட்டிகளால் அடிக்கும் பேரொளியும் தொடர்ந்து ஒலித்த வண்ணம் இருந்தன. கொல்லர் பட்டறைக்கு அருகிலேயே ஒரு தனி மறைவிடம் தெரிந்தது. அங்கும் ஏதோ தச்சு வேலைகளும் அதன் பிரதிபலிப்பாக கொட்டாப்புலி அடிக்கப்படும் ஒலிகளும், மரம் அறுக்கப்படும் ரம்ப ஓசையும், இழைப்புள்ளி இயக்கப்படும் ஒலிகளும் எழுந்து கொல்லர் பட்டையிலிருந்து ஒலித்த பேரொலிகளோடு போட்டியிட்டன. மேலை திசையில் விதவிதமான புறவிகளின் கனைப்பொலிகளும், வடதிசையில் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டு வனப்பகுதிக்குள்ளிருந்து கொண்டு வந்து போடப்பட்ட ஆலங்கிளைகளை கடித்து கொண்டும் துதிக்கைகளால் பற்றி விசிறுவதும் வாய்க்குள் போடுவதுமாக சன்னமாக பிளிரியும் அப்படியும் இப்படியும் அசைந்த களிறுகளின் கால்களில் கட்டியிருந்த பெரும் சங்கிலிகளின் ஒலிகளும், கழுத்துகளில் கட்டப்பட்டிருந்த மணிகளிலிருந்து எழுந்த பலவித ஓசைகளும் வனப்பகுதியில் எதிரொலித்து கொண்டிருந்ததை செவிமடுக்க வினோதமாக இருந்தது. அதே நேரத்தில் சோழர் படை பிரிவிலிருந்து அனுப்பப்பட்ட படை புறவிகளோடு வந்திருந்த சில துணை படை தலைவர்கள் மைதானத்தில் வெவ்வேறு இடங்களில் புது வீரர்களுக்கும் வெவ்வேறு விதமான போர் பயிற்சிகளை அளித்து கொண்டிருந்தனர். மைதானத்தின் மேலை திசையிலிருந்து புதிய புறவிகளின் ஓர் அணிக்கு சிலர் பயிற்சி அளித்து கொண்டிருந்ததால் அங்கிருந்து புறவிகளின் வித்தியாசமான மிரட்சி கலந்த கனை பொலிகள் எழுந்த வண்ணம் இருந்தது. பயிற்சி வெளியின் தென் திசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொதி வண்டிகளில் சிலவற்றில் ஆயுதங்கள் ஏற்றப்பட்டு பயணத்திற்கு எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருந்தன. இவ்வாறு கண்ட காட்சிகளில் மென்மேலும் பிரமிப்படைந்த வேங்கி இளவரசன் பெரிய கொட்டாரத்தின் வாயில் வரை வந்ததும் திடுமென குருநாதரின் பக்கம் திரும்பி, எல்லாம் மந்திரம் போல, பூதம் காரியமாற்றியதைப் போல அதிசயமாக தெரிகின்றன குருநாதரே என்றான். விழிகள் கூர் வேல்களென பிரகாசிக்க, குரலில் நெகிழ்ச்சி பொழிய. மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை இளவரசே. பூதகணங்களும் இங்கு எதையும் சாதித்து விடவில்லை. மனிதன் மனம் வைத்தால் முடியாதது ஏதும் இல்லை. நானும் பெரிதாக ஒன்றும் செய்துவிடவில்லை. எல்லாம் நமது சோழர் படை உபத்தலைவரும் அவரது சக படைத்தலைவர்களும் ஆற்றியதுதான் என்றார் குருநாதர் புன்னகையோடு. என்ன, சோழர் படைத்தலைவர்களா? ஆம் இளவரசே. தாங்கள் சென்ற சில நாட்கள் வரை இங்கு வழக்கமான பணிகள் தான் நடந்து வந்தன. தாங்களும் உபத்தலைவரும் இளங்கோவும் இங்கு சில நாட்கள் சில பயிற்சிகள் அளித்தீர்கள் அல்லவா? அதுவே இங்கு பெரும் விளைவை ஏற்படுத்திவிட்டன என்று இளவரசனையும் மற்றவர்களையும் பார்த்தார் குருநாதர். அப்படியா? என்ன விளைவுகளை ஏற்படுத்தின? நீங்கள் தமிழகம் சென்ற பின்பும் இங்கிருந்த குருகுல மாணவ வீரர்கள் நீங்கள் கற்பித்த போர் முறைகளை தொடர்ந்து பயிற்சி செய்ய தொடங்கிவிட்டனர். இப்போது இளங்கோவை போல, அதாவது இளங்கோ மாதிரி ஓரளவு குறி தவறாமல் குத்துவாட்களை வீசவும் சிலர் பழகிவிட்டனர். நம் படைத்தலைவரைப் போலவும் தங்களைப் போலவும் வாட்களை சுழற்றவும் மின்னல் விரைவில் சுழற்றி போரிடவும் சிலர் பழகிவிட்டனர். அதே போல விற்களை நாணேற்றவும் சரமாரியாக அம்புகளை குறிப்பார்த்து ஏவவும் வல்லமை பெற்றுவிட்டனர். சிலர் புதியவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் அளவுக்கு தேர்ச்சியும் பெற்றிருக்கின்றனர் என்று குருநாதர் கூறி வந்தபோது குறுக்கிட்ட இளவரசன், புதியவர்களுக்கா என்ற வினாவையும் அவசரமாக விடுத்தான். ஆம் இளவரசே, மாமல்லபுரத்திலிருந்து நமது படைத்தலைவர் இங்கு புறவிகளோடு திரும்பிய பின் நமது புதிய முகாம்கள் சிலவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தனித்திறமைகள் கொண்ட வீரர்களை இங்கு வரவழைத்து பயிற்சி அளிக்க தொடங்கினோம். அதன் பிறகுதான் திருக்கோயில்களில் பூஜைக்கான காலங்கள் வகுக்கப்பட்டதைப் போல இங்கும் இரவு நேரங்களை பல காலங்களாக பிரித்து கொண்டு, அதாவது 2 ஜாமங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்த பயிற்சி என்று கால முறையும் திட்டமும் வகுத்து கொண்டு நமது படைத்தலைவர்கள் இருவராக மாறி மாறி கற்பிக்கும் கடும் பணிகளில் ஈடுபட்டார்கள்.
நானும் நமது வண்டை நகர் படைத்தலைவரும் அனைத்தையும் மேலோட்டமாக கண்காணித்தோம். இதில் பெரும் பகுதி பணிகளை படைத்தலைவர்கள்தான் ஓய்வு உறக்கமின்றி கவனித்து வருகிறார் என்ற குருநாதர் சற்று பேசுவதை நிறுத்தி கருணாகர தொண்டைமான் பக்கமும் இளவரசன் பக்கமும் மாறி மாறி பார்த்தார். அடடா, அருமை அருமை, இதெல்லாம் யார் வகுத்த திட்டங்கள் குருநாதரே என்றான் இளவரசன். போர் நடவடிக்கைகளில் திட்டங்களில் யாருக்கு இங்கு ஈடுபாடு அதிகம் என்ற எதிர்கேள்வியை வீசினார் குருநாதர் மர்மமான புன்னகையோடு. யாருக்கு என்றான் குழப்பமான பார்வையை வீசிய இளவரசன். புரியவில்லையா? எல்லாம் நமது படை தலைவரிடமிருந்து பிறந்த யுக்திகள்தான். இவர்தான் இந்த நிமிடம் வரை இங்கு நிகழ்ந்தேறிய பெரும் மாறுதல்களை சிருஷ்டித்த பூதம், மந்திரவாதி எல்லாம். அப்படியா? நன்றி படைத்தலைவரே, நன்றி. இத்தனை குறுகிய காலத்திற்குள் எப்படி தங்களால் இவ்வளவு பெரும் சாதனைகளை நிகழ்த்த முடிந்தது? இதையெல்லாம் நானும் வேங்கி நாடும் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்ற வேங்கி இளவரசன் பக்கத்தில் நடந்து வந்த கருணாகர தொண்டைமானை கட்டி அணைத்து கொண்டான். மெய் சிலிர்த்து போய் இளவரசனின் தழுவலில் கட்டுண்டு நின்றுவிட்ட கருணாகர தொண்டைமான் சிறிதே கூச்சத்துடன் நெளிந்தவாறு, இளவரசே, தங்களின் விரல்களுக்கே தாங்கள் நன்றி கூறுவீர்களா என்ன என்ற சொற்களை உதிர்த்ததும் அப்படியே பேச மறந்து வாய்ப்பிழந்து திகைத்து நின்ற இளவரசன் சில வினாடிகள் அப்படியே நின்றான். அப்படியே படைத்தலைவனை பிரமிப்புடன் வைத்த வழிகளை அகற்றாமல் பார்த்தான். தாங்கள் சாதித்திருக்கிற பணிகள் எல்லாம் மகா அசாத்தியம் படைத்தலைவரே. அது மட்டும் அல்ல, சோழ மாமன்னர்கள் பலரும் அவ்வப்போது ஈட்டிய பெரு வெற்றிகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்பதும் எனக்கு இப்போதுதான் புரிகிறது என்ற சொற்களையும் வியப்பு மாறாத குரலில் உதிர்த்தான். அதென்ன, அப்படிப்பட்ட காரணத்தை புதிதாக கண்டுபிடித்தீர்கள் இளவரசி என்ற வினாவை எழுப்பினார் குருநாதர். இளவரசன் கூறிய சொற்களின் உள்ளார்த்தம் அவருக்கு புரிந்தே இருந்தும் வேண்டுமென்றே அப்படி வினவினார். எனக்கு புலப்பட்டது தங்களுக்கு புலப்படாமல் போகாது குருநாதரே என்ற இளவரசன் தொடர்ந்து பேசினான். சோழ மாமன்னர்கள் யாரும் வீரத்திலோ விவேகத்திலோ ஆற்றல்களிலோ சளைத்தவர்கள் என்று நான் கூற வரவில்லை. ஆனால் அவர்களின் எண்ணங்களை அப்படியே சிறிதும் மாற்று குறையாமல் நிறைவேற்றுவதில் இயந்திரங்களைப் போல இயங்கி செயல்படுத்தும் இணையற்ற படைத்தலைவர்கள் அவ்வப்போது அவர்களுக்கு வாய்த்ததுதான் பெரும் பாக்கியம் என்று கருதுகிறேன். நமது உபதலைவரை போன்ற படைத்தலைவர்கள் கிடைத்தால் யாரும் பெரிய வெற்றிகளை தட்டி சென்று விடுவர் என்பது மட்டும் சர்வ நிச்சயம் என்றான் திடமான குரலில். அது மெய்தான் இளவரசே. எனக்கே நமது படைத்தலைவர் எந்த ஜாமத்தில் உறங்க செல்கிறார், எப்போது உறக்கத்திலிருந்து விழிக்கிறார் என்பது பல நாட்கள் தெரியவில்லை. அத்தனை சுறுசுறுப்பும் செயல் வேகமும் அவரிடம் நிறைந்திருக்கின்றன. அவர் தங்களுக்கு கிடைத்ததும் தங்கள் பாக்கியம்தான். தாங்களும் தங்கள் பாட்டனாரை போல அம்மான்மாரை போல மாபெரும் வெற்றிகளை ஈட்டுவீர்கள் என்பதில் எனக்கு துளியும் ஐயமில்லை என்றார் குருநாதர் உணர்ச்சியோடு. இங்கே நம்ப முடியாத பல ஆச்சரியங்கள் நிகழ்ந்துள்ளன குருநாதரே. இருக்கட்டும், நேரில் அனைத்தையும் காணும்போது நான் நம்பித்தானே தீர வேண்டும். பயிற்சிகளையும் நடத்தி கொண்டு குருகுலத்தின் விஸ்தீரணத்தையும் எப்படி விரிவுபடுத்த முடிந்தது என்றான் இளவரசன் ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன். நாம் விஸ்தரிக்க எண்ணிய பரப்பில் இருந்த மரங்களை வெட்டுவதிலும் காடுகளை அழிக்கும் பணியிலும் பயிற்சிக்கு செல்ல தயார் நிலையில் இருக்கும் குழுவினரும் பயிற்சி முடிந்து திரும்பும் வீரர்களும் இடைவிடாது பல நாட்கள் ஈடுபட்டார்கள் இளவரசே. பல குழுக்களாக வீரர்களை பிரித்து கொண்டதாலும் பயிற்சி காலங்களையும் பகல் மற்றும் இரவுகளில் முன்கூட்டியே திட்டமாக நிர்ணயித்து விட்டார் நம் படைத்தலைவர். முன்னதாக என்னோடும் சக படைத்தலைவர்களோடும் இது பற்றியெல்லாம் விரிவாக ஆலோசித்தே அனைத்தையும் முடிவெடுத்தார். எடுத்த முடிவுகளின்படி முயற்சிகளையும் முறைப்படி முடுக்கிவிட்டார். காரியங்கள் மளமளவென்று நிறைவேறின. மைதானம் தயாராகியது. புதிய கொட்டாரங்களும் உருவாகின. புறவிகளுக்கான லாயங்களையும் காளைகளுக்கான கொட்டில்களையும் அமைத்தோம். வெட்டப்பட்ட மரங்களை கொண்டு சில புதிய பொறிகளையும் நிர்மாணித்து வருகிறோம் என்று குருநாதர் கூறி வந்தபோது, புதிய பொறிகளா என்றான் இளவரசன். இளங்கோ மட்டும் புறவிகளை லாயத்தில் கொண்டு விடாமல் இவர்களின் உரையாடல்களை அணுவும் பிசகாமல் உன்னிப்பாக செவி மடுத்தபடி உடன் மெல்ல நடந்தான். குருநாதரே அனைத்தையும் விளக்கட்டும் என்ற எண்ணத்தில் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் பேசாமலே நடந்தான். ஆம் இளவரசே, புதிய பொறிகள்தான். நம் படைத்தலைவர்தான் அந்த யுத்தியையும் தொழில் நுணுக்கத்தையும் விளக்கி வடிவமைப்பின் மாதிரியையும் படமாக வரைந்து காட்டினார். மாமல்லபுரத்திலிருந்து புறவிகளோடு அவர் திரும்பிய போது காஞ்சியிலிருந்து தச்சர்கள் 6வரையும் உடன் அழைத்து வந்தார் படைத்தலைவர் என்றார் குருநாதர். அட, நான் நினைத்ததை விட பெரிய ஆளாக இருக்கிறார் படைத்தலைவர். சரி, அந்த பொறிகள் தயாராகும் இடத்தை முதலில் பார்க்கலாமா குருநாதரே என்றான் இளவரசன்.
ஓ, தாராளமாக பார்க்கலாம் என்ற குருநாதர் இளங்கோவின் பக்கம் திரும்பி, மகனே, இன்னும் புறவிகளின் மீதிருந்து பயண பைகளை கூட களையவில்லையே என்றவர், சரி சரி இருக்கட்டும், புறவிகளை அப்படியே நிறுத்திவிட்டு வா, திரும்பி வந்த பின்பு கலைந்து கொள்ளலாம் என்றார். பலகைகளால் மறைக்கப்பட்டு தச்சர்கள் பணிபுரிந்த பகுதியை நோக்கி நடந்தனர் நால்வரும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.